வேலைக்கு போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். கட்டட வேலை அது ரொம்ப வருஷமா பார்க்குறாங்க. அது அவங்களுமே தான் உங்கள் வீடு எல்லாமே இருந்துச்சு. எங்கள் அம்மா தான் நான் ஒரே பொண்ணு தான். எங்கள் அம்மா எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்தவங்க? காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்தவங்க. சரிங்கம்மா, உங்கள்கிட்ட எதுவும் பேசுனாங்களா? அதெல்லாம் பேசலை, நான் பேசவே இல்லையே. எங்கள் அம்மாட்ட போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படியே எங்கள் அம்மாவை படமாக பார்த்துட்டேன். ஐயே இல்லைம்மா, இங்கே எத்தனை நாள் அங்கே வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க? அது வேலைக்கு 3 மாதமாக வருவாங்க. 3 மாதமாக தான் மண்ணு சலிக்கிற வேலை தான் பார்க்குறாங்க. என் குழந்தை மண்டாட்டி தேவங்க மண்ணு சலிக்க வந்தவங்க தான். ஒரே பொண்ணு தான். ஒரே பொண்ணு. இந்த பொண்ணுக்கு 2 பையங்க. ஒரு பையன் 10வது படிக்க போகிறான். ஒருத்தன் இப்போ தான் காலேஜ் +2 முடிச்சுட்டு போகிறேன். வேறு ஆதரவு எதுவும் இல்லை. புருஷன் இருந்து இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ இங்கே தான் இங்கேருந்து நாங்கள் பக்கத்தில் ஸ்லைமாவில் தான் இருக்கோம். எனக்கு குடும்பம், எனக்கு குழந்தை மண்டாட்டி தான். அம்மா தானே. எனக்கு உடனே சொல்லிட்டாங்க. உடனே நான் ஃபோன் போட்டு இவங்களுக்கு இந்த பிள்ளைக்கு சொன்னேன். இந்த பொண்ணு டவுனுக்கு போயிருந்துச்சு போல். நான் உடனே வந்துட்டேன். அரசாங்கத்தில் எதுவும் உதவின்னு சொல்கிறீங்களா? அதான் அந்த பொண்ணுகிட்ட தான் அவங்க பார்த்து தான் செய்யணும். அந்த பொண்ணுக்கு எதுவும் கிடையாது. அவங்க அம்மா தான் எல்லாமே. ஒரு சின்ன வீடு இருக்குது, அதில் தான் அவங்க வாடகை இல்லாமல் கஞ்சி குடிச்சு அந்த பிள்ளை பணியாளர் வேலை பார்க்கும். 200 சம்பளம் 250 என்னமோ தர்றாங்க. இவங்க அம்மா தான் 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு பசங்களையும் புருஷன் இருக்கான். இருந்து இல்லாத மாதிரி கொழுந்தேன் பக்கத்தில் தான் இருக்கான். இல்லை காலேஜ் எப்படி நான் படமா பார்க்குறேன்னு எங்கள் அம்மா அதை பேரே படித்து அழகு பார்க்குறதே எங்கள் அம்மா பார்க்காம போயிட்டாங்களே. ஐயோ ஐயோ, எங்கள் அம்மாவை எப்படி நான் தூக்கி கொடுத்துட்டேன்னு. மண்ணு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சார். மண்ணு எடுத்துக்கும் சரி, அவங்க நான் மண்ணை அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தேன். அவங்க பாத்ரூமுக்கு போனாங்க. அந்த லைனில் பாத்ரூமுக்கு போவோம். அப்படியே அந்த மண்ணு சடன்னு சத்தம் கேட்கவுமே ஐயோ என்னான்னு இப்படி திரும்பி பார்த்தா மண் விழுந்துச்சுங்க சார். அப்படி கீழே சருன்னு கீழே இறங்கிட்டாங்க. நாங்கள் 3 பேர். ஆம்பளை கீழே வேலை பார்த்தாங்க. சிவனாயி, தமிழரசி, தனலட்சுமி 3 பேருங்க சார். அதேங்க லட்சுமி, தனலட்சுமி, தமிழரசி. தமிழரசி 3 மணிக்கு சாப்பிட்டு வந்து பிற்பாடு தாங்க சார். நாங்கள் மேலே இருந்தாங்க, நம்ம மண் அள்ளிக்கிட்டு இருந்தேங்க சார். இவங்க 2 பேரும் சரி பாத்ரூமுக்கு தான் போகிறாங்களாக்கம்னு இருந்தேன். இந்த மண்ணு சடன்னு சரிஞ்சு கீழே விழுவுந்தேங்க சார். அப்படின்னு திரும்புகிறோம் கீழே இல்லை இல்லைங்க சார். மேலே அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தவங்க. மேலே நடந்து அதே அந்த விடிஞ்சு விழுந்த மண்ணு தான் உசரமாக இருந்துச்சு. அந்த மண்ணு தாங்க சார் அப்படியே விழுந்துச்சு. சார் நடந்து போகும்போது சரிஞ்சு விழுந்துச்சு. உள்ள கம்பி கட்டுறவங்க இருந்தாங்க. கம்பி கட்டினவங்க இருந்தாங்க. அவங்க 3 பேர் நின்றாங்க உள்ள. மேலே வந்து 2 பேர் நின்றாங்க. அவங்க ஐயோண்டு அவங்க கத்த வந்து நான் படக்குன்னு திரும்பினேன். சென்ஸ் பார்த்தாங்க. அவங்க டபக்குண்டு ஐயோ அப்போண்டு இப்படியே ஏறினாங்க. ஆமாங்க சார், மண் இழுத்துருச்சுங்க சார். அதே 3 ஆம்பளை உள்ள நின்றாங்க. மேலே 3 பேர் நின்றாங்க சார். இந்த வேலை வந்து இப்போ ஒரு மாசமா தாங்க சார் பார்க்குறோம். 1 மாசமா மகால் கட்டுறாங்க. இப்போத்தான் கம்பி கட்டுறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.